அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பார்ட் 2. ஆட்சன்ஸ் பேமெண்ட்டில் உங்களுடைய பணம் கிரெடிட்டில் இருக்குது, ஆனால் உங்கள் பேங்க்குக்கு பணம் வரல. எதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் நம்பர், கேஒய்சி, டேக்ஸ் ஃபார்ம், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதனால தான் உங்களுக்கு உங்கள் பேங்க்குக்கு பணம் வரல. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட்சன்ஸ் பேமெண்ட் ப்ராசஸை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியும், எப்படி பணம் நம்ம பேங்க்குக்கு கிரெடிட் ஆகும்னு உங்களுக்கு கிளியர் பிக்சர் தெரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் தெரியுது அந்த ஏன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ரைட் சைடில் இருக்க ஆஃப்டர் யூ அப்ளைன்னு பாருங்கள். அந்த இடத்துல ப்ராசஸ் வரும். ஆட்சன்ஸ் லிங்க் அக்கௌண்ட் ஆர் ஸ்டார்ட்னு ஒரு மெசேஜ், ஒரு ஐக்கான் தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சேனலை கிளிக் பண்ணுங்கள். சேனல் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் காலம் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எனேபிள் மூணு எனேபிளில் இருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ இது 3 க்ரீன் கலராக எனேபிளாக இருந்தால் தான் நீங்கள் ஆட்சன்ஸ் பேமெண்ட் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன் கேஒய்சி ப்ராசஸ். முதல்ல நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சேனலுக்கு ப்ராப்பர்லி லிங்க் பண்ணியிருக்கணும். வெரிஃபிகேஷனுக்கு பேன் நம்பர், ஆதார் நம்பர் இல்லைன்னா பாஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேன் கார்டு நேமும் பேங்க் அக்கௌண்ட் நேமும் கரெக்டாக மேட்ச் ஆகணும், மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுடைய பேமெண்ட் ஹோல்ட் ஆகிடும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பின் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு $10 வந்துடுச்சு. ஸோ ரெவென்யூ $10 வந்த உடனே கூகுள் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பின் லெட்டர் மூலம் போஸ்ட் மூலம் அனுப்புவாங்க. ஸோ இந்த பின் லெட்டர் பின் நம்பர் இருக்கும். இந்த பின் நம்பரு நீங்கள் என்டர் பண்ணாமல் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த லெட்டர் 2 to 4 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ எவ்ரி டைமும் நீங்கள் ஜிமெயிலை செக் பண்ணணும். அதில் யூடியூப் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்க. 3 டைம் பின் நம்பர் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படியும் நீங்கள் உங்களுக்கு பின் வரலைன்னா ஆட்சன்ஸ் டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் உங்களுடைய வேலிட் ஐடி ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணி மேனுவலாக வெரிஃபிகேஷன் செய்யலாம். ஸோ போஸ்டர் டிலே அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான அட்ரஸ், பின்கோட், லேண்ட்மார்க் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பின் லெட்டர் உங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஆட்சன்ஸ்க்கு டேக்ஸ் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு பேன் டீட்டெயில்ஸ் கம்பல்சரி. இதில் அட்ரஸ் சேஞ்சு இல்லை கண்ட்ரி சேஞ்சு எது பண்ணினாலும் நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரீசப்மிட் கண்டிப்பாக நீங்கள் செய்து தான் ஆகணும். பேன் இல்லாமல், அதாவது பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் டேக்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. அதனால் பேன் கார்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது யூடியூப் மினிமம் பேமெண்ட் டைமிங். ஸோ மினிமம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா $100 உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதம் ஒரு $75 தான் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. அதனால் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அது $100 ரீச் ஆன பிறகு $100 உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த பேமெண்ட்ஸ் எவ்ரி மந்த்து 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய இமெயிலை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட் அண்ட் செட்டப் இஷ்யூஸ். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது
உங்களுடைய நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். ராங் ஐஎஃப்எஸ்சி இல்லை க்ளோஸ் அக்கௌண்ட்டு எது இருந்தாலும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சப்மிட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ AdSense உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயில்டுன்னு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ எப்போதும் சரியான பேங்க் டீட்டெயில்ஸ், ரன்னிங்கில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணால் தான் மீண்டும் வந்து உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. பேமெண்ட் எப்போதும் அவங்க ரிலீஸ் பண்ண தேதியிலேருந்து 2 to 7 டேஸில் உங்களுக்கு உங்கள் பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் NRE, NRO அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய நார்மல் சேவிங்ஸ் பேங்க்கை தான் நீங்கள் வந்து AdSenseல லிங்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சேனல் ஆர் வெப்சைட் லிங்கிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு AdSense அக்கௌண்ட் பல யூடியூப் சேனல்ஸ் வந்து வெப்சைட்டை லிங்க்கு நீங்கள் இதில் பண்ணலாம். மற்ற எல்லா சேனலுடைய பேமெண்ட்டு ஒரே ஒரு AdSense அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அதன் மூலமாக உங்கள் பேங்க்குக்கு வந்து பேமெண்ட் வர வைக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு AdSense அக்கௌண்ட் இன்னொரு பேங்க் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது கரன்சி கன்வர்சேஷன். எப்பொழுதும் யூடியூப் வந்து US டாலரில் தான் பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டு உங்கள் பேங்க்குக்கு வந்த உடனே ஃபாரெக்ஸ் கன்வர்சேஷன் சார்ஜஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பாலிசி வயலேஷன் ரிஸ்க். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதனாலனா நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து இன்வேலிட் கிளிக்ஸு கண்டினியூஸாக நீங்களே பார்க்குறது, இல்லை இன்னொரு தடவை கிளிக் பண்ணி வைக்கிறது, ரோபோ மூலமாக நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது உங்கள் வீடியோஸில். அப்புறம் ஃபேக் டிராஃபிக் நீங்களே வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ரீயூஸ்டு கண்டென்ட்டு, ஏற்கனவே யூஸ் பண்ண கண்டென்ட்டை திரும்ப அதே யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய AdSense வந்து அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அப்புறம் பேமெண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். பெண்டிங் பேலன்ஸ் கூட உங்களுக்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக டிப்ஸுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் AdSense அக்கௌண்ட்டுக்கு 2-step வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். பேமெண்ட் அலர்ட்ஸ் வந்த உடனே உங்கள் இமெயிலை செக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிச்ச பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். ஆல் தி பெஸ்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் பின் நம்பர், KYC, பேங்க் டீட்டெயில்ஸ், டேக்ஸ் ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். பாலிசி வயலேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன் எப்போதும் கொடுக்காதீங்க. கரெக்டு இன்ஃபர்மேஷன், கரெக்டு நேம், அட்ரஸ், கரெக்டு பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பணம் உங்கள் பேங்க்குக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கம்யூனிட்டி டேப். இந்த கம்யூனிட்டி டேப்னா என்ன, இதன் மூலம் நாம் எப்படி வியூஸை அதிகரிக்கலாம், சப்ஸ்கிரைப்ஸை அதிகரிக்கலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். நன்றி.